உங்களுக்கு இன்னைக்கு வந்து சும்மா தரமான ஒரு வீடியோ. அப்படியே நீங்கள் 1 இயர் பேக் வந்து போனீங்கன்னா தெரியும் எங்களோட என்னது சொல்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் எப்பவுமே கேக் செய்வோம். இல்லை எல்லாரும் என்ன செய்வாங்க கிறிஸ்மஸுக்கு? நாங்கள் எப்பவுமே கேக் செய்வோம். போன வாட்டி கேக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு தார் செஞ்சு ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பறிச்சா. இந்த வாட்டி என்ன பண்ண போறா தெரியல. இந்த வாட்டி சரி யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு யாருக்கும் வேணான்ட்டு ஓரியோ பிஸ்கெட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வாட்டியாச்சும் நல்லா வருதா இல்லையான்னு எங்களுக்கே தெரியல. ஸோ பார்த்துட்டே இருங்க. இதுமாரி எடுத்துலாம் ஃபேமிலி பேக் எவ்வளோ இருக்குது? 3 தான் இருக்கு. ஆனால் பெரிய பேக்கெட்டா? ஆமாம், இது எடுத்துலாம். நாங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஓரியோ வந்து எடுத்துருக்கோம். ஆமாம், 3 பேக்கெட் இருக்கு, 98 ருபீஸ். இந்த வாட்டி என்ன பண்ண போறா தெரியல. எனக்கு ஒரு மென்டோஸ். இந்த வாட்டி நீ பண்ணு. ஆமாம், போன வாட்டி நீ பண்ணியே அப்படி ஆயிடுச்சு. நான் பண்ணேன்னு வச்சுக்கோ. மென்டோஸ் எனக்கு ஒன்று. டைம் என்ன தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்கனாலும் டைம் கட்டுறா 12:20 நைட்டுங்க. நைட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். லாஸ்ட்டு கிறிஸ்மஸும் இப்படி தான் பண்ணிருந்தோம். எல்லாருக்கும் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எந்த கெட்ட பழக்கமும் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அது வந்து நம்ம செயலாக இருக்கலாம், நம்ம கேரக்டராக இருக்கலாம், அது எது வேணா இருக்கலாம். அப்படியே விட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிப்போல தொடங்குங்க. ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஓரியோ கேக் தான் வந்து பண்ண போகிறோம். வீட்டில் இவங்க அப்பா கொஞ்சம் கற்றுருக்கான். எதுவும் கட் பண்ணல, ரொம்ப ஈஸியாக போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து அப்படியே எடுப்பார். எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கழுவி அப்படியே குழம்புல போட்டுறான். அது முழு கத்திரிக்காய் போறீங்க. என்ன கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அதில் சுடுவதுலாம் ஃபுல்லாக தான் சுடுவாங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாரு? யோசிச்சிருப்பாரு போல. கட் வேற பண்ணுமா? எப்படினாலும் கட் பண்ணால் வயிற்றுக்குள்ள தான் போகுது, ஃபுல்லாக போனால் வயிற்றுக்குள்ள தான் போகுது. அவள் எப்படி கத்திரிக்காய் சாப்பிட மாட்டான், எனக்கு மட்டும்தான். அப்படியே பொண்டாட்டிக்கு பிடிக்கும், இப்படி போடுவோம் அப்படின்னு போடுவார். அப்போ வந்து ஒரு பொண்டாட்டி தான். இவன் பாரு சைடுக்கு எப்போ பிஸ்கெட் இது வந்து கேக்ஸ் இருக்கு. உனக்கு ஒரு பேக்கெட் இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி நீ பாரு, நான் குக்கு, நீ கோமாளி. 2 முட்டை போடணும். முட்டைலாம் போடல இல்லைலாம். நம்ம இந்த வாட்டி இதை வெறும் பிஸ்கெட்டை தனியாக எடுத்துட்டு க்ரீமை தனியாக எடுத்தாங்க. ஆக்சுவலி ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். என்ன சொல்கிறீங்க? நம்ம பண்ணுறது உடச்சி உள்ள போட்டுருவேன். அப்படியே நான் போடுறேன். க்ரீம் மாரியவன் ஏதோ கஷ்டப்படுறது அப்படியே போடுவோம். அப்பா கலைக்கிறியா? உங்கள் அப்பா கலைக்கிறியா? அவர் படத்தில் எங்கள் அம்மா திட்டுற, உங்க அம்மா உங்க அம்மா உன்ன அம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா? திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா? நான் வந்து 1.5 பேக்கெட் பிஸ்கெட் தான் போட்டிருக்கேன். 2 பேக்கெட் ஃபுல்லாக நான் போடலை. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, காட்டு எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்க்குறேன் நான். பரவாயில்ல, நல்லா தான் அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நைஸ் பவுடராக எடுத்துக்கணும். எனக்கு உங்களுக்கு ரெசிபி சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. கடைசியில் நம்மளுக்கே தெரியாது. ஆடை இல்லாமல் ஓகே. பார்க்குறது ஒரே பிஸ்கெட் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றலாம் இல்லடா? கொஞ்சம் தண்ணியில் ஊற்ற விட்டது யார் சொன்னா? கொஞ்சமாக ஏன் பால்லே தண்ணி தான் இருக்குமா? தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன். இது அவினாஷ் செய்கிற கேக். இதெல்லாம் சூப்பராக, இதெல்லாம் ஆனால் வந்து கேக்கு தான் வராது. இவன் வந்து கேக்கு செய்ய வரல, சாப்பிடுகிறான் ஒன்று தச்சு. சோடா தான் இருக்குது, பேக்கிங் பவுடர் இல்லை. சோடா போடலாமா பவுடர் இல்லாமல் எனக்கு தெரியல. அதனால் என்றும் இன்னும் சக்கரை 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 போடணுமா? அதில் சக்கரை போடணுமா? இது கொஞ்சம் பனானா கட் பண்ணி போடலாம். சரி, ஒயிட் சுகர் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து வேறு வழியில் போடணும் இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, நானே முடிஞ்ச அளவு சுகர் கட் பண்ணலான்னு பார்க்குறேன். நாங்கள் நெக்ஸ்ட் இயர்லேருந்து சுகர் கட் பண்ணுறோம். இவன் வந்து இப்படி தான் சொல்லுங்கிறான் ஒரு 6 மாதமாக. இதாடா இதில் போட
இவன் அப்படிதான் சொல்கிறான், சுகர் கட் பண்ணலான்றான். அதுக்கப்புறமா இல்லை எதனா ஸ்வீட்டு கடையை பார்த்துட்டான்னு வைங்களேன், நல்லா குட்டி தடுவோமா, அப்புறமா கற்றுக்கலாம், நாளையிலேருந்து தான் நான் சொன்னேன், நான் இன்னைக்கா சொன்னேன் அப்படின்றான். சூப்பர் ஆயிடுச்சு. இவ்வளோ போடு. கருப்பு கருப்பாலாம் இருக்கு. அது ஓரியோ பண்ணோம்ல, ஓரியோ அரைச்சோம்லடா, அதோடது. பவுடர் சுகரையும் இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணிக்க சொல்லி நான் சொல்லலை, யூடியூப்பில் சொன்னாங்க, நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஆஹா ஆஹா சூப்பராக வருது பர்றாய். வாவ் சூப்பராக இருக்கா. போடா சுகர் கட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ஒரு பயமாக இருக்குது, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த மாதிரி சுகர் கட் பண்ணால் வெயிட்டும் சேர்ந்து குறைஞ்சிருமா. சும்மாவே நான் சூப்பர் வெயிட்டில் இருக்கிறேன். ஆமாடி, சுகர் கட் பண்ணால் வெயிட் குறையும். அப்போ ஹெல்த்தியாக இருக்கணும்னா சுகர் கட் பண்ண சொல்கிறாங்க, அப்போ நான் வெயிட்டும் இல்லை, நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்குது தெரியுமா. சுகர் கட் பண்ணுங்கன்றாங்க, ஆனால் பண்ணால் வெயிட்டு குறையுன்றாங்க. எனக்கு நான் வெயிட்டாகவே இல்லை, இதையும் கொஞ்சச்சுன்னா அவள் தான். அப்புறம் நீங்கள் வந்து இங்கேன்னு இப்படி தான் தெரியணும், இல்லை மேலே தெரியணும், பந்து போய்ப்பேன். அது ஒன்றா. அது இன்னொன்று, இந்த பழைய சாதம் இருக்குல்ல, அதை சாப்பிட்டா வெயிட்டு போடுன்றாங்க. சரி நம்மளும் பழைய சாதம் சாப்பிட்லான்னு போகிறோம். அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் வரும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், சும்மா நீங்கள் சொல்லுங்கள். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. என்ன தெரிகிறது? என்ன பேப்பர்? பிளாஸ்டிக் பேப்பர் லைட்டாக அவ்வளோ வரல. பேப்பரா? அது என்ன ஆகும்? ஒன்றா வரல. ஒன்றாக தான் நினைக்கிறேன். ஒன்றாகாது. ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் தான் பயமாக இருக்குது. கொடுங்க. பட்டர் ஷீட் இல்லை, நானே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சு வெள்ளை கலரில், அதை கட் பண்ணி மேலே எண்ணெய்லாம் தைச்சி நானே உள்ள வச்சுருக்கேன். A few moments later. என் வீடியோ இருக்குதுடா. இருறா சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? இது கொடுக்குறோம். இங்கே வா காட்டு, கேக் காமிச்சிக்கலாம். வேணாம் வாங்காதீங்க. வேற சொல்கிறா, அந்த கேக் வேணாம், இந்த கேக் வேணாம், நம்ம ஓரியோ கேக்கு போயிடுவோம் டீசெண்டாகும். சரி, கேக் தீஞ்சிச்சுன்னா பிஸ்கெட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பிஸ்கெட்டை கண்டுபிடிச்ச மாரி சட்டமாக வச்சு காட்டலாம். ஏய் என்னடி, உன் நல்லது தான் நீ சொல்கிறேன். வரமாட்டுது, வராது போலயே. ஏன் வராது? வந்துச்சேனா கட்டுன ஒரு வேணாம் என் கேட்க குறை சொன்னவங்கெல்லாம் வந்து கிளம்புங்க, இங்கேருந்து போங்க அப்படிக்கா. ஐயோ கருப்பு அக்கா வந்துக்குது, கிளம்பு போ. பக்கா வந்துருக்கா? சூப்பராக வந்துக்குது. தீஞ்சு போயிருக்கு, பக்கா வந்துருக்கா. கரெக்டாக இருக்குடா. நல்லா தான் இருக்கா? ட்விஸ்ட்டு அப்போ நல்லா நினச்சோமே, பார்க்குறவங்களும் நினச்சிருப்பாங்களே, டெய் நீ இந்த வாட்டி சொதப்பிட்டானுங்கடா இவனுங்க அப்படின்ட்டு. வந்து ட்விஸ்ட்டு இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பட்டர் பேப்பர் வாங்க, நான் ஏதோ ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி போட்டேன், அது மாதிரி இதுவாகிடுச்சு. கேக்கு வந்து சொதப்பிருச்சுன்னு தான், லைட்டாக சொதப்பிருச்சு. ஆனால் போன வாட்டிக்கு இந்த வாட்டி பரவாயில்ல, டேஸ்ட் பரவாயில்ல. இது வந்து இங்கே கட் ஆயிடுச்சு, ஷேப்பு கிடைக்கல. இன்னொன்று நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பேப்பர் நான் தப்பு பண்ணிட்டேன். அது அப்புறம் ஃப்ரெண்ட் பார்ட் லைட்டாக கரைய சொன்னால் அதெல்லாம் வந்து குப்பையில் போட்டேன். மற்றதெல்லாம் வந்து இருக்குது. ஆக்சுவலி டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தாங்க இருக்குது. மேலே வந்து இதை பண்ணி வச்ச நச்சு தூவி விஷ்ணுக்கே கொடுப்போம். சத்தியமாக டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஷேப்பு கிடைக்கல. மற்றபடி சும்மா நல்லா தான் இருக்குது. என்னதான் சொன்னாலும் போன வாட்டிக்கு இந்த வாட்டி பரவாயில்ல. போன வாட்டிக்கு இந்த வாட்டி தாராளமாக பரவாயில்ல. போன வாட்டி கவுச்சி நத்து விடுச்சிச்சு.
என்னன்னா ஆல்ரெடி அந்த ஓரியோவில் இருக்க இதுவெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருந்தா. உங்களுக்கு நான் இப்படி அடுக்கி கேக் மாதிரி தருவேன். நம்ம ரெடி பண்ணி காமிக்கிறேன் இரு. பாருங்க, அது உப்புமா மாதிரி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக நான் பண்ணுறதை மட்டும் பாரு. அது அப்படியே இருந்தாலே நல்லா தான் சாப்பிட்ருக்கலாம். லூஸ் எனக்கு ஒரு கையை வச்சு குழப்பறேன். குழப்பில் குழப்பிட்டு எங்கள் அப்பா கொடுப்போம். நான் வந்து ஒரு புது விதமான ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். நான் ஒன்று பண்ணுறேன்னா அவன் அது எனக்கு மேலே ஒன்று பண்ணுகிறான். பக்காவாக இருக்கும். நாளைக்கு எங்கள் அப்பா கூட அவர் சாப்பிட்ருக்க அப்புறமா ரியாக்ஷன் இருக்கலாம். நாளைக்கு டக்குன்னு போட்டால் கேக் வந்துடும். பார்க்குறியா? நான் ஒட்டிச்சேன் தட்டு. இல்லை நாளைக்கு வரும். இப்போ தட்டுறா, சும்மா பார்க்கலாம். இப்போ வராது. ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஏன்னா வந்து தெரியாமல் பண்ணிட்டா. அதனால் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு கேக் மாரி ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. டேஸ்ட் உண்மையாகவே நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது. திருப்பி போட்டால் கேக்கு மாரி வந்துடும். ஃப்ரீசரில் வச்சுருவோம் நாங்கள். நாளைக்கு போட்டு தட்டு தட்டு தட்டுனா கேக் வந்துடும். அப்புறம் நாங்கள் இதை எடுத்து சாப்பிடுவோம். எங்கள் அப்பாவுக்கு கொடுப்போம். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு போனால் நாளைக்கு. The next day. இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்கள் அப்பா வந்து கேக்கு டேஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்கு என்னன்ட்டு எங்கள் அப்பா கிட்டே கேட்குவோம். இது கொட்டு அங்கே நேற்று இவன் வச்சான்ல ஃப்ரீசரில் வச்சுட்டான். நேற்று வந்து கருகிட பீஸ் எல்லாம் தூக்கி போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் வந்து இதை ஷேப் பண்ணி ஆஃபீஸுக்குள்ள தான். இப்போ வந்து இவ்வளோ தான் கேக்கே மொத்தம் பண்ணு சைஸ் கூட இல்லை. இப்போ வந்து நம்ம கொடுத்து டேஸ்ட் வந்து பண்ண போகிறோம். கத்தி எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் வெட்டுவோம் இருங்க. கொஞ்சமாக கட் பண்ணுவோம். என் தம்பிக்கு ஒரு பீஸ் கொடுப்போம். ஆமாம், என்னது கேக்கா இல்ல வேற ஏதாச்சும்? சும்மா ஆட்டுக்கறி குடுக்குற மாதிரி குடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் இவர் இதே தான்டா சொன்னாரு, ஆட்டுக்கறின்னு. என்ன கர்மம் இது? கர்மம் இல்லைங்க, குருமா. கேக் மாதிரி பண்ணுங்க. இது என்ன பண்றீங்க? நல்லா இருக்கா? நல்லமா நல்லையாண்ணா ஏதோ சாப்பிடலாம், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. கேக் மாதிரி இல்ல, பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கூட நீ ஹார அப்புறம் யாரும் சாப்பிடாது, நானே சாப்பிடணும். நல்லா இருக்குது. கேக் மாதிரி இல்ல, ஏதோ சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஒரு வாட்டி சாப்பிட்டோம், அது நல்லா இல்லை. இது ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு நல்லா இருக்குது. அததான் உன்கிட்ட போய் கேட்டோம். ஆனா இது கேக் இல்ல, இது வேற ஏதோ ஒரு பொருள் திக்கிற மாதிரி இருக்கு. இல்லை இது கேக்கு தான். கேக்குன்னு நீங்க பேர் போட்டிருக்கீங்க. ஓரியோ கேக் அங்கிள். யூடியூப்ல இதை போடுவாங்க. உண்மைதான். யூடியூப்காரங்க யாருன்னு கேக்குறாங்க. ஒண்ணு மாதிரி என்ன மாதிரி இருக்கு. சாப்பிட்டது துப்புங்க, நானே சாப்பிடுறேன். நான் தான் யூடியூப் சேனல்ல சொல்றா துப்புங்க, நானே சாப்பிடுறேன். நல்லா இருக்குது, துப்புங்க. நான் எதுக்கு துப்பணும்? சாப்பிட நல்லா இருக்கு. கேக் இல்ல. துப்பிரி வேண்டாம், ஆம்பளை நீங்க துப்புங்க. டேய், அது கேக் இல்லடா, வேற ஒரு பொருள். டேஸ்ட் இருக்கானா? டேஸ்ட் இருக்கு இல்ல. அப்ப எதுக்கு நல்லா இல்லன்னு சொன்னா? ஆனா கேக் கிடையாது அது. அப்புறம் எதுக்கு நல்லா நான் வேணா ஒரு பேர் போடுறேன். மேல கொஞ்சம் கிரீம் ஊத்தி தரணும். ஜிங்கிலிக்கா. இதுக்கு பேர் வந்து ஜிங்கிலிக்கா. ஜிங்கிலிக்கா. ஓகே சரி, கேக் மாதிரி இருக்கா இல்லடா? வீட்ல ஏய், இன்னொரு குடுறா. அதான் கேக்கலன்னு சொல்றீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? கேக்கு நான் கேக் இல்ல, நான் இது ஜிங்கிலிக்கா. இவர் என்னடா பண்ணார்? நல்லா இல்லன்னு பிளேட்ல போட்டார்லடா. அது எடுத்து சாப்பிட கூடாது, தப்பு. டேஸ்ட் இருக்குன்னா நானே. ஏய் ஆனா சரியா கேக் கிடையாது. வெறியாவும் உனக்கு துப்பிடுவான். ஒண்ணுலடா, சூப்பரா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நல்லா தானே இருக்கு. கட்டாம சாப்பிடும்போது புச்ச உனக்கு பிடிச்சிருக்குலடா? யார் லவ்ல? உனக்குடா? எனக்கு ஏய் வீட்ல பண்ணது இவ்வளவு தானடா வரும். நாங்க Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக போறோம். சோ போயிட்டு நாமே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்து பிதாவே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் செய்யுங்கள்.
எதுல தச்சுட்டு இருக்கேன் அந்த நான் சொன்னேனே. அதுதான் அதில் தான் லைட் இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்க மக்குண்டு கைஸ். இதுதான் வந்து அன்பே சிவம் படத்தில் வந்த சர்ச். அன்பே சிவம் கமல்ஹாசன் நடிச்ச படம், பழைய படம். அதில் வந்து தான் அவங்க போகலாம். நான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். மெரினா பீச் பக்கத்தில் தான் இருக்குது. குட்டு மக்குண்டு செம்ம கூட்டமாக இருக்காங்க. நானா கிறிஸ்மஸ்ல தொப்பி போட்டு வரோம். தொப்பி போட எனக்கும் 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 தொப்பி எனக்கும் தொப்பி. இப்போ கரெக்டாக்கு ஏய் எல்லாமே மண்டி பெருசு பெருசா இருங்க பாருங்க. தப்பாக போடுறேன். திருப்பி இப்படி தான் பண்ணோம். ஏய் தலை வளையமா போடுறான்னு சொன்னல. எல்லாம் என் மண்டிக்கு எனக்கு ஏதோ சூனியக்காரி மாதிரி இருக்கிறாங்க. சூரியக்காரி கிளவி. ஸோ ஆக்சுவலி வந்து நாங்கள் அங்கே தான் வந்து வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து சரியான கூட்டம். ஆனால் இந்த கூட்டம் இங்கேக்கு இந்த கூட்டம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம். பெஷனக சென்ட் தாமஸா அது என்ன சென்ட் தாமஸ் அங்கெல்லாம் வந்து பயங்கர கூட்டம்னு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து கூட்டம் தான், ஆனால் ஓகே அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அங்கே போகிறேங்கண்ணா. ஏய் பயங்கரமா இருக்கே. அதே சூப்பராக இருக்குல்ல? அங்கே போகிற ஒரு குட்டி கிறிஸ்மஸ். சரி சாண்டா கிளாஸு. அடிக்கிறான். கல்ட்ட சொல்றான்னு நினைக்கிறேன்டி. அவனுக்கு ஒரு வெறுப்பா இருக்கு போல. இவனுக்கு வர அப்படின்னு நாங்க தான் தொப்பி போட்டுட்டு நந்து போயிட்டு இல்லடி குழந்தைங்க தாண்டி போட்டிருக்கு. வீட்டுக்கார மாதிரி நான் தான் போயிட்டு இருக்கோமோ விடு. அவங்களும் குழந்தைங்க தான். நான் வந்து உள்ளே வரும்போதே வந்து சொன்னேன் போட்டுக்கிட்டே எல்லாம் வருவேன்டா அந்த தொப்பியை அங்கே போயிட்டு 1-2 மட்டும் சும்மா போட்டுக்கலாம்டான்னு. இவன் சொன்னான் நான்லாம் போட்டு உள்ளே சுற்றின்னு இருப்பேன், எனக்கு ஒன்றும் இதுவும் இல்லை அது இல்லைண்ணா. இங்கே வந்துட்டு பொண்ணுங்களாம் பார்த்தா கழட்டிட்டாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆன்ட்டிலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. நம்மளே அவ்வளோ வெக்கமாக இருக்குங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. வைக்கப்படுறான். நம்மளை லூசு நினச்சி பார்க்குறாங்கடி. இவன் பேக்கு மாதிரி பார்த்துருக்கு. நானா பேக்கு மாரி பார்க்குறேண்ணா? ஆமாம் சொல்லுடி சொல்லுவேன். ஹோய்னோ ஹோய்னோ. எங்கே நான் போடுறது நம்ம இங்கே எப்படி ஓடு. உள்ள போ உள்ள போ. இப்படி உட்கார எங்கடி போயின்னு இருக்க? சிக்கியும். வாவ் ஐயோ செமையா இருக்குல்ல? கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லு. தெரியல சத்தியமாக தெரியாதா? இது கொண்டாடுறாங்கன்னே தெரியாதா அவனுக்கு? ஆனால் சர்ச்சுக்கு விட்டா அது வந்துரு ஜிங் ஜிங். எது கொண்டாடுறாங்க? சரியான தண்டை கொண்டமா வந்து ஃபஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்துவோட பர்த்டே, ஜீசஸோட பர்த்டே அப்படின்றதுனால தான் வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கிறிஸ்துவ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசு கிறிஸ்து ஆக்சுவலி நீங்கள் பிறக்கல, ஓகேயா? ஆனால் அவரோட பர்த்டே என்ன எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு பிறக்காம எப்படி கொண்டாடுவாங்க இன்னைக்கு அவர் பர்த்டேவை? ஏன்னா வந்து ஏசு கிறிஸ்து வந்து ஒரு வின்டர் சீசனில் தான் பிறந்தாரு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் எப்போ பிறந்தாருன்ற டேட்டெல்லாம் இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல. ஸோ வின்டர் சீசன் போது மார்கழி மாதம் இந்த டிசம்பர் தான். ஸோ டிசம்பர் தான் அவர் பிறந்திருக்காரு, அந்த மந்த்து தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குத்து மதிப்பாக ஒரு டேட் அவங்களே அசியூம் பண்ணது தான் இந்த டிசம்பர் 25. இன்றைக்கி தான் ஏசு பிறந்தாரான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான், அது டவுட்டு தான். இவங்களே வந்து அசியூம் பண்ணி அது வந்து டிசம்பர் 25 வந்து நம்ம கொண்டாடலாம் அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது தான் வந்து கிறிஸ்மஸ். பைபிள்லேயே வந்து அவர் எப்போ பிறந்தாருன்ற அந்த எதுவுமே இல்லை. ஸோ இவங்களே ஒரு அசியூம் பண்ணி ஒரு டேட்டை வச்சுட்டு தான் 25 டிசம்பர்.